நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. நான் ஏதோ ஒரு கண்டென்ட்டில் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், லைக் மூவி ரிவ்யூஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெகுலராக டெய்லி வீடியோ போடுற மாதிரி ஒரு நிலமை வரும்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த டைமில் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் திரும்பி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன பண்ணுறது, கண்டென்ட் மாற்றினா ஒன்று மொத்தமாக மாட்டுது, அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாமல் வெட்டியாக உட்காண்ட்ருக்கேன். சரி விடுங்க, அது என் பிரச்சனை. இன்றைக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, ஆக்சுவலாக இது ஒரு அன்பிளான்டு கண்டென்ட், என்னுடைய ஷெட்யூலில் இல்லாத ஒரு கண்டென்ட்டு. அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து கேட்டதுனால தான் நான் வந்து இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி என்கிட்ட கமெண்ட்டில் கேட்ட ஆள் வந்து யாருன்னா, நம்ம சேனலுடைய ரெகுலர் ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர், அதை தாண்டி எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். ஏன்னா இந்த சேனல் வந்து மேக்ஸிமம் ஒரு கம்யூனிட்டி ரேடியோ மாதிரி தான். என் சர்க்கிளில் இருக்க ஆளுங்க மட்டும்தான் இது வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஐடி வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். அந்த மாதிரி என்கிட்ட ரிவ்யூ கேட்குற ஆள் வந்து இந்த ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த கதையை வந்து பார்க்க சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணதே அந்த ஃப்ரெண்டு தான். அதுவும் யூடியூப் சேனல்லலாம் இல்லை, பர்சனலாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் என்கிட்ட. நான் அப்போ வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருந்தேன், என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஆனால் அந்த படத்தை வந்து பார்க்காம அப்படியே மறந்து விட்டுட்டேன். வழக்கமாக எல்லா மூவி வாட்சஸும் பண்ணுறவங்க தான். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிட வேண்டியது அப்போதைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்னென்ன புது படம்லாம் ரிலீஸ் ஆகுதோ நம்ம அதை தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க படத்தை வந்து அப்படியே மறந்து விட்டுருவோம். நானும் அப்படி தான் அந்த மாதிரி இதை விட்டுட்டேன். இவர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான், ஆமாம்ல நம்ம இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சும்மா பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இது ஒரு கண்டென்ட்டாக போடுற அளவுக்கு இது செம்ம ஒர்த்தான படம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது இன்றைக்கி கண்டென்ட்டாக தூக்கிட்டு வந்துட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை கமெண்ட் பண்ண அந்த ஆள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. என்ன, நான் பர்சனலாக சொன்னாலாம் பார்க்க மாட்டியா, யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணால் தான் அந்த படத்தை பார்ப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கேட்டிங்கன்னா, நான் வேணும்னு பண்ணல, மறந்துட்டேன். இப்போ பார்த்து எனக்கு பிடிச்சதுனால இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ வந்து நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது போக ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியே, பேர் மென்ஷன் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எதுவும் சொல்லாமல் நான் அப்படியே பிளாங்காக அப்லோட் பண்ணுறேன். அவருடைய கன்சர்ன் இல்லாமல் ஒரு பேரை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நான் ரிவீல் பண்ணல. சரி, ஓகே. கண்டென்ட் வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு. டைரெக்டாக இப்போது படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய பேர் வந்து தி க்ரீன் மைல். படம் வந்து 1999 ரிலீஸ் ஆச்சு. இப்போது வந்து பார்த்தா இந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கான மெயினான காரணம் வந்து எனக்கு அந்த படம் இப்போ எடுத்து பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான். மேக்ஸிமம் இங்கிலீஷ் படங்கள்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா டெக்னாலஜியாக அவங்க நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த படத்தை எடுத்து பார்த்தா கூட இப்போ நமக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும் தான். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அது எல்லாமே நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கடைசியாக சொல்லுவேன் எல்லா படத்துக்கும், உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்தா பாருங்கள், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படியும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க. ஓகே, படத்துடைய கதை என்னென்னா, ஒரு வயசான ஆள், எவ்வளோ வயசுங்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியும், எப்படியும் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகி கிட்டத்தட்ட சாக போகிற நிலமையில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய கடைசி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அவருடைய பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு மூமெண்ட்டில் ட்ரிகர் ஆகி அவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து அவர் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. அவருடைய பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம். பாஸ்ட்டில் வந்து அவர் யாராக இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஜெயிலராக இருந்தார் ஒரு ஜெயிலில்.
அங்கே இருந்த ஒரு கைதியை பற்றின கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து சொன்னல எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு. அவர்கிட்ட இந்த படத்தை பற்றி நான் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவர்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், இந்த படம் எந்த ஜானரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சிட்டாரு. என்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரி, ஒருவேளை ஜான்ரானா என்னன்னு தெரியல போல், நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக நான் அன்றைக்கி நினச்சிட்டு போயிட்டேன். நான் போய் படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவன் போய் பாருன்னு சொன்ன ரீசன் வந்து எதுக்கு அப்படின்னு. இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான ஜான்ரா. லைக் இந்த படம் வந்து அந்த டைம்லேயே ஒரு பீரியாடிக் படம். அதாவது 1999ங்கிறதே இப்போ நமக்கு ஒரு பீரியாடிக் மூமெண்ட்டு தான். ஆனால் அதை தாண்டி 1999லேயே வந்து 1935 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ இது ஒரு பீரியாடிக் படம். அதை தாண்டி ஜெயிலெலாம் வந்து எப்படி இருக்கும், அவங்க ஊர் ஜெயிலெலாம் வந்து என்ன வழக்கம், அங்கே இருக்க அக்யூஸ்டெல்லாம் வந்து எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கொஞ்ச நேரம் இப்படி போகும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த ஜெயிலருக்கும் அவங்களுடைய ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லவ் ட்ராக் போகும். டக்குன்னு கதை ஃபேண்டசிக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் திடீர்னு சைக்காட்டிக்காக ஒரு ஆள் வந்து உள்ளே இறங்குவான். அந்த டைமில் வந்து க்ரைஸியாக சில விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த ஹீரோ கேரக்டரை கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் இருப்பான். அவனை காட்டுறப்போ ஒரு மாதிரி த்ரில்லராக ரொம்ப பயமான ஒரு விஷயம்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செல்மெட்ஸ்குள்ளேயே வந்து சில மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்க்குறப்போ அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறமா த்ரில்லருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா ஜானரையும் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து அப்போவே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கதையில் வந்து இந்த மாதிரி இத்தனை ஜான்ராஸை வந்து உள்ளே அடக்கி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து வாண்டடாக உள்ளே வச்ச மாதிரி இருக்காது. அதுக்கு காரணம் இந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு ஜான்ராவும் வந்து நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்தந்த கேரக்டர் காட்டும்போது தான் அந்தந்த ஜான்ரா வந்து அந்த படத்தை ஆக்குப்பை பண்ணிக்கும். அண்டு இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தோடைய மெயின் பிளாட் அப்படிங்கிற விஷயமே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ரொம்ப நேரம் கழிச்சு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் அதுக்கான ஒரு லீடே வரும். ஆனால் அது வரைக்கும் நமக்கு லேகும் ஃபீல் ஆகாது. கதையிலேருந்து டைவெர்ட் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எங்கேயும் ஒரு டைவர்ஷனும் ஃபீல் ஆகாது. அந்த கதைக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் காட்டுற ஒரு விஷயத்துக்கு வந்து எண்டிங்கில் தான் அந்த பிளாட்டே வந்து ரிவீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதையும் தாண்டி இந்த படம் வந்து அவங்க ஊரில் இருக்கிற சில கல்ச்சர்ஸையும் வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒயிட் அமெரிக்கன்ஸ்லாம் வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ரேசிசம்லாம் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்பலாம் டீப்பாக போகாமல் லைட்டாக டச் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி அங்கே எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கொல்கிற ஒரு மேட்டர் இருக்குது. அந்த மேட்ரு வந்து அதுக்கான ரிகர்சல்லாம் வந்து பார்ப்பாங்க. கரண்ட்லாம் கரெக்டாக சப்ளை ஆகுதாங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. அதோடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும், அங்கே வந்து ஒரு ஆளை கில் பண்ணுறப்போ அவனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அங்கே ஆடியன்ஸ் மாதிரி உட்கார வச்சு அவன் சாகிறத பார்க்க வைப்பாங்கன்ற மாதிரியான விஷயம்லாம் காட்டுறப்போ அவங்க கல்ச்சரை வந்து அந்த படம் ரெசம்பிள் பண்ணுதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டியூரேஷனும் வந்து ஜாஸ்தி. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் கழிச்சு நோட் பண்ணுறேன்னா, இல்லை நிறைய படங்கள் இப்படி தான் இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மைண்டில் பட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இங்கிலீஷ் படத்துடைய டியூரேஷன் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்து நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரேரு. காரணம் வந்து இன்டர்வல்ஸ் இருக்காது அவங்க ஊர்லலாம். நம்ம ஊர்லலாம் ஒரு கதை பாதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக் வரும். அதுக்கப்புறமா தான் செகண்ட் ஹாஃப் ஒன்று, ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுன்னு நம்ம ஒரு கதையை 2ஆக பிரித்து வச்சுப்போம். அதுக்கு நடுவிலலாம் நம்ம ஊரில் நிறைய பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பாலிடிக்ஸ் அது வேறு விஷயம். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா டியூரேஷன் இன்னும் எங்கேயோ போகும். அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் ஒரு இங்கிலீஷ் படம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் இன்டர்வல்லாம் இல்லாமல் பிரேக்கே இல்லாமல் கண்டினியூஸாக முடியும். அப்படி பார்க்குறப்போ அவங்க ஊரில் மேக்ஸிமம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி தான் வந்து அந்த டியூரேஷன் இருப்பாங்க. மேக்ஸிமமே 2 மணி நேரம் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து 2.5 மணி நேரத்தை தாண்டி போகும்.
ஒரு சாங்ஸ் இல்லை, ஃபைட் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் வேறு வேறு ஜானர்ஸை வச்சு இந்த படத்தை அவ்வளோ நேரம் எப்படி என்கேஜிங்காக கொண்டு போனாங்கன்ற விஷயத்த வந்து பார்க்குறப்போ இந்த படம் வந்து நம்ம சேனலில் நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்தேன். அதனால தான் இன்றைக்கி இதை கண்டென்ட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ரிவ்யூலாம் முடிஞ்சிச்சு. இப்போது பர்ஸ்னலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற சில விஷயங்களை வந்து அப்படியே இங்கே பேசிட்டு போயிடுறேன். அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சப்டைட்டில்ஸ் பார்த்துட்டே படம் பார்க்குறது. இந்த சப்டைட்டில்ஸ் பார்த்துட்டு படம் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். அதெல்லாம் படித்து பார்த்தா எனக்கு மீனிங் புரியுது. அவங்க பேசுகிறத உட்காந்து கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சிலதெல்லாம் ரொம்ப இழுத்து சொல்கிறாங்க நமக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ கரெக்டாக சொல்கிறாங்க. சில சமயம் ரொம்ப லென்த்தியான டைலாக்கை கூட டக் டக் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. எங்கடா போகிற இருற ஒரு நிமிஷங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி வந்து படத்தை பார்க்குறப்போ அங்கங்கே நிப்பாட்டி பாஸ் பண்ணி படித்து இந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால தான் நான் இன்றைக்கி ரிவ்யூவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா காந்தாக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த படம் தான் நான் ரிவ்யூவாக ரிலீஸ் பண்ணியிருக்கணும். லேட் ஆனதுக்கு ஒரே காரணம் இந்த சப்டைட்டில்ஸ் விஷயம் மட்டும்தான். இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு மொழி தெரியாத படம் பார்க்குறப்போ நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இது வந்து பார்க்க பார்க்க சரியாயிடுமா? இல்லை இதுக்காக தனியாக உட்காந்து என்னோடய இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணுமா? இல்லை நீங்களும் இதே மாதிரி பிரச்சனையை தான் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த சப்டைட்டில்ஸ் பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.